இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்லுவீங்க அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி வர முடியாதா? 1967 எம்ஜிஆர் வந்து திமுக எப்படி உருவாச்சு, 77 எப்படி எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சாரு, அது போல மாற்றங்கள் நிகழணும் அவங்களே அவங்க கூட்டத்தில் பேசினாங்க. அர்ஜுனா கூட்டும்போது கூட பேசினாரு. 67 மாதிரி 77 மாதிரி நடக்கும் அப்படின்னாரு. ஆனால் 67 நடந்ததை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 67 ஹிந்தி எதிர்ப்பு மிகப்பெரிய ஒரு போராட்டம், அரிசி பஞ்சம் அப்போ மிகப்பெரிய போராட்டம், அந்த அரிசி பஞ்சத்தப்போ. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் கூட்டணி, அதாவது திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து நம்ம இவர் பேரறிஞர் அண்ணா 67 என்ன செய்தார்னா ராஜாஜியோட கூட்டணி வச்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆதித்தனாரோட கூட்டணி வச்சார், மாப்போசியோட கூட்டணி வச்சார். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கூட்டணி இருந்துச்சு. காங்கிரஸ் அப்போ தனியாக நின்றுச்சு. தமிழக அரசியல் குறித்து விரிவாக அறிந்து கொள்ள அரசியல் விமர்சகர் பொன் வில்சனின் உரையாடல்களை தொடர்ந்து கேளுங்கள். தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.